வெல்கம் டு Y2K Samayal. இன்னைக்கு நாம அடுப்பே இல்லாம செய்யற ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம சின்ன வயசுல இந்த ஸ்வீட் அதிகமாவே வாங்கி சாப்பிட்டுருப்போம். இப்போ எந்த கடையிலுமே கிடைக்காத இந்த ஸ்வீட் ரெசிபி வீட்டில் இருக்க பொருட்களுக்கு ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். ஒரு மாசம் ஆனாலுமே ஸ்பாயில் ஆகாத ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Y2K Samayal நீங்க புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்வீட் செய்கிறக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை உடச்சக்கடலைன்னு கூட சொல்லுவாங்க. அது கூடவே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வாசனைக்கு 5லேருந்து 6 ஏலக்காவை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏலக்காயை சேர்க்கும்போது அந்த தோலோடு சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பவுடரை நம்ம இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். என்ன தான் நம்ம பொட்டுக்கடலையை ஃபைன் பவுடராக அரைச்சாலுமே கடைசியில் அந்த கடலையோட குருணை நிற்கும். அந்த குருணை இல்லாத மாதிரி இந்த மாவை நம்ம எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஃபைன் பவுடராக இருந்தால் தான் நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதனால தான் இதை நம்ம ஜலிக்கிறோம். நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவு கூட 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது மாவு கட்டி சேராத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம செய்கிற இந்த ஸ்வீட்டு கண்டிப்பாக நெய்யை மட்டும்தான் ஆட் பண்ணி செய்யணும். இல்லை இதுக்கு பதிலாக நம்ம பாலோ தண்ணியோ ஏதாச்சும் ஆட் பண்ணிட்டோன்னா மாவோட பதம் வராமல் போயிடும், ஸ்வீட்டும் நல்லா இருக்காது. நம்ம ரெடி பண்ணுற மாவு ரொம்ப கொலகொலன்னு இல்லாமல் ரொம்ப ஸ்டிஃபாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் பதத்துக்கு இருக்கணும். வீட்டில் குட்டீஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லாத போது இந்த ஸ்வீட்டை 10 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ஸ்வீட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணுற நெய் கெட்டியாக இல்லாமல் நல்லா லிக்விடான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் நம்ம பிசைகிற மாவு கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவை நம்ம பிசையும் போது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பிசையாமல் மேலால் அதை பிசைஞ்சாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி மாவு பிசையும் போது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள், கையில் தொட்டால் கையில் ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம அப்படியே ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுறலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த குட்டி பாலை அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லை நம்ம குழந்தைங்களை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா இந்த மாவை அவங்களுக்கு வேணுங்கிற ஷேப் பண்ணி கூட கொடுத்தா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இந்த ஸ்வீட்டை இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன மாதிரி ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்புக்கு மேலே எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் பாதாமை பவுடர் பண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான, சமைக்கிறதுக்கு அடுப்பே தேவையில்லாத பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பே இல்லாமல் ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.